இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இடைச்சொற்கள். இது ஹிந்தில எப்படி சொல்லணும்னா சம்பந்த போதக் பொசிஷன்ஸ் பத்தி சொல்றதுதான் இந்த இடைச்சொற்கள். கே ஊப்பர் மேலே, கே நீச்சே கீழே அடியில், கே பாகர் வெளியே, கே அந்தர் உள்ளே, கே பாஸ் இடத்தில் கிட்ட, கேலியே ஆக, கே பீச்சே பின்னால், கே சாத் உடன் ஓடு, கே பீனா இல்லாமல், கே பாத் பிறகு, கே சாம்னே எதிரில், கே பகலே முன்னால், கே யஹாங் வீட்டில் இருப்பிடத்தில், கே சிவாய தவிர, கே அளவா அபார்ட் ஃப்ரம் தவிரவும், கே பாரேமேன் சம்பந்தமாக, கி தரஃப் நோக்கி பக்கமாக, கி அவுர் பக்கமாக, கி தர போல, கி ஜஹத் இடத்தில் பதிலாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராம் கே பாஸ் பஹுத் தன் ஹே. தன் அப்படிங்கிறது இங்க செல்வம். நான் அப்பாவுடன் அலுவலகத்திற்கு செல்வேன். மே பிதாஜி கே சாத் தஃப்தர் ஜாதா ஹூம். பக்கத்து வீட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தும் படோசி கே பாரே மேன் கியா ஜான்தே ஹோ. இங்க பற்றி வந்திருக்கனால கே பாரே மேன் என்ன, இன்னைக்கு உங்க வீட்டுல ஏதாவது விருந்து இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா ஆஜ் ஆப்கே யஹாங் கோயி தாவத் ஹே. இங்க வீட்டில் ஏதாவது, அதாவது இருப்பிடத்தில் சொல்லும் போது கே யஹாங் யூஸ் பண்ணிருக்கோம். குரங்கு மரத்தின் மேலே உள்ளது. பந்தர் பேடுகே ஊப்பர் ஹே. இதே மரத்துக்கு கீழே நாய் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேடுகே நீச்சே ஏக் குத்தா ஹே. பேடுகே நீச்சே ஏக் குத்தா ஹே. மரத்துக்கு பின்னாடி மலை இருக்கு. பேடுகே பீச்சே பஹட் ஹே. மரத்துக்கு எதிரில குளம் இருக்கு. பேடுகே சாம்னே தாலாப் ஹே. வீட்டின் வெளியே கார் உள்ளது. கர்கே பாகர் ஏ கார் ஹே. வீட்டின் உள்ளே எலி இருக்கு. கர்கே அந்தர் ஏ சூஹா ஹே. உப்பில்லாமல் உணவே உண்ண முடியாது. நமக்கே பீனா கானா நஹி கா சக்தா. ஒரு மாதத்திற்கு பிறகு சந்திப்போம். ஏக் மஹீனே கே பாத் மிலேங்கே. அவர் ஏன் நகரத்தை நோக்கி செல்கிறார்? வக் சாகர் கி தரஃப் கியூ சா ரஹா ஹே. மகள் அம்மாவை போல சமைக்கிறாள். பேட்டி மாங் கி தரக் கானா பனாதி ஹே.